ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெட்ரா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியலில் என்ன நடந்துச்சுக்குன்னு பார்க்கலாமா? கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த சிவனாண்டி எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். முருகன் இது வரைக்கும் எங்கே இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே எனக்கு கால் பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னான். ஆனால் இது வரைக்கும் வேற எந்த காலுமே அவன் கிட்ட இருந்து வரல. அப்போனா அவன் மறுபடியும் சிவனாண்டி கிட்ட மாட்டிக்கிட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்காரு இந்த இடத்துல. கார்த்தி, அது எப்படி கார்த்தி உங்களுக்கு மட்டும் முன்னாடியே எல்லா விஷயமும் தோணுது? எப்படி அங்க நடக்கிற விஷயத்தை இவ்வளோ கரெக்டா இங்க ஜட்ஜ் பண்ணீங்க? அதுதான் தெரியல. மயில்வாகனம் சொல்றாங்க, அதெல்லாம் சரிப்பா, இப்ப அவன் எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தி வந்து ஒரு ஐடியா சொல்றாரு மயில்வாகனத்துக்கிட்ட. சந்திரகலா அத்தைக்கிட்ட இருந்து அந்த போனை எடுக்கணும், போன் எடுத்து அவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மயில்வாகனம் சொல்றாங்க, அவ்வளவுதானே விஷயம், அதுக்கே பண்ணி கவலைப்படுற, நான் இருக்கிறப்போ சந்திராத்தை கிட்ட இருந்து மட்டும் எப்படி போனை களவாணிட்டு வந்து இந்த சிவனாண்டி எங்க இருக்கான்ற விஷயத்த எனக்கு கண்டுபிடிச்சு சொல்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, சரி எது பண்ணாலும் கவனமா பண்ணுங்க, மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. நம்ம மயில்வாகனம் ரொம்ப புத்திசாலி, அவரு எப்படி பண்ணுவாருன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. உடனே மயில்வாகனம் ஒரு யோசனை பண்றாரு, சரி இவங்க கிட்ட இருந்து எப்படி இந்த போனை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஏதாவது சொல்லி கேட்டா தரவே மாட்டாங்க போனை, வேற ஏதாவது ஒரு வழிதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப மும்முரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம மயில்வாகனத்துக்கு ஐடியா தோணி, சரி நம்ம ஜூஸ் போய் கொடுத்துட்டு போனை வாங்குற மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே சந்திரகலா கிட்ட போயிட்டு, அத்தை இந்தாங்க அத்தை ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து சந்திரகலா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்றாங்க. என்னத்த நீங்க இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக காலைல பகல்னு பார்க்காம கண் விழிச்சு இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் வேணாமா? அட்லீஸ்ட் இந்த ஜூஸையாவது குடிச்சு தெம்பா இருங்க அத்தை, அப்பதானே எல்லாரும் வாழ்க்கை கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சந்திரகலா வந்து, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லத்த அப்பதானே எல்லாரும் வாழ்த்துக்களையும் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னத்த அப்படின்ட்டு மலிப்பிடுறாருப்பா. உடனே சந்திரா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்றேன்ல, நான் நல்லா தெம்பா தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முடிவா சொல்றாங்க. ஆனா நம்ம மயில்வாகனம் விடுவாரா, ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஜூஸை கொடுக்குறாரு. கொடுக்க அவங்க வேணான்னு சொல்ல ஒரு வழியே ஜூஸை நம்ம சந்திரா மேல கொட்டிடுறாரு. இப்ப நம்ம மயில்வாகனம் சந்திரா வந்து எரிச்சப்பட்டு, ச்சே என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்ப பாருங்க என்ன நடந்துச்சுன்னு, என்னோட ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்றதுக்காக வாஷ்ரூம் போறாங்க. அப்ப போனை வந்து அந்த டேபிள்ல வச்சுட்டு போறாங்க. அப்ப நம்ம மயில்வாகனம் வந்து, அடடா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா போனையே களவாணிட்டு வந்துடுறாருப்பா. மயில்வாகனம், இதுதான் உங்க பிளானா, சூப்பரா பண்ணீங்க போங்க. ஆனா கார்த்தி சொன்னா எதுவுமே தட்டமா செய்றீங்களே, உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் கார்த்தி. உடனே மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட எடுத்துட்டு வந்து போனை கொடுக்குறாங்க. இங்க பாத்திய சகல என்னோட திறமைய எப்படி போன் எடுத்துட்டு வந்தேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு இருக்காரு இப்ப நம்ம மயில்வாகனம் நீங்க சூப்பர் போங்க, கலக்கிட்டீங்க. மயில்வாகனம் கேக்குறாங்க, சரிப்பா இப்ப போன் எடுத்து வந்தாச்சு, அவன் கிட்ட எப்படிப்பா இந்த விஷயத்தெல்லாம் கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது உடனே கார்த்தி சொல்றாங்க, சந்திராத்த மாதிரியே பேசுறதுக்காக மிமிக்ரி பண்ண யாரையாவது நம்ம தேடணும் அப்படின்னு சொன்ன உடனே மயில்வாகனம் சொல்றாங்க, மிமிக்ரி தானே நான் செம்மையா பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கேப்ப ஆளை தேடணும், இப்போ எப்படி பேசுற மட்டும் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் கலக்க போறாருப்பா. உடனே நம்ம மயில்வாகனம் வந்து சந்திரா மாதிரி சிவனாண்டிக்கு கால் பண்ணி பேச போறாருப்பா. போன் பண்ணிட்டு, ஏங்க இந்த கார்த்தி பையன் இருக்கான்ல ரொம்ப மோசமானவங்க, அவன் இந்த தடவை கூட நம்ம பண்ணி வச்சிருக்கிற வேலையெல்லாம் கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணிட போறான், நீங்க அவனோட கதையை முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல சந்திரா, இது வரைக்கும் நீ சொன்ன மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு, இன்னும் அவன் கதையை முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சிவனாண்டி. சரிங்க இருக்கட்டும், கார்த்தி எப்படியாவது கண்டுபிடிச்சிட போறான் அப்படின்னு சொன்ன உடனே சிவனாண்டி சொல்றாங்க, எனக்கு உன்னோட கவலை புரியுது சந்திரா, நீ கவலையே படாத, நாங்க இருக்கிற இடத்துல அவனால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சிவனாண்டி. சரிங்க, அவன் உங்களெல்லாம் கண்டே பிடிக்காத மாதிரி பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அவரே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கிற ஒரு இடம்னா அப்படி எந்த இடத்துலதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சந்திரா. இல்ல நம்ம மயில்வாகனம் மிமிக்ரி வாய்ஸ்ல சந்திரா. அப்ப நம்ம சிவனாண்டி வந்து, அதுவா சந்திரா, இந்த பக்கத்துல ஒரு அட்டை குடோன்னு இருக்குல்ல, அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிவனாண்டி இப்படி போய் மாட்டிக்கிட்டீங்களே, இடத்துல ஒரு வாரமா யாருமே வேலைக்கு வரவே இல்லை, அதனால இங்க இருக்கிறது ரொம்ப சேஃப், அதனால தான் நாங்க எல்லாருமே இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கார்த்தினால மட்டும் இல்ல யாருனாலுமே இந்த இடத்த கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசிட்டு இருக்காருப்பா. உடனே நம்ம மயில்வாகனம் வந்து போன்ல பேசிட்டு இருக்கிறத மறந்துட்டு, அப்பா அவன் அட்டை குடோன்ல இருக்கானாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம கார்த்தில போன் இருக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாருப்பா. உடனே மயில்வாகனம் வந்து, ஆமால சரிங்க நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி திட்டுற மாதிரி 2 வார்த்தை திட்டுறாருப்பா நம்ம மயில்வாகனம். சரி அவன் ரொம்ப மோசமானவன், எப்படியாவது நம்மளோட திட்டத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அழுகு மாதிரி காத்துட்டு இருக்கான், சரியா கவனமா இருந்துக்கோங்க, தடவை நம்ம பிளான் மிஸ்ஸே ஆகக்கூடாது, சரியா அவனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் பேசிட்டு வச்சிட்டாருப்பா சந்திரா மாதிரி. மயில்வாகனம் சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்டீங்க போங்க. உடனே கார்த்தி கேக்குறாங்க, என்ன திட்டுறது ரொம்ப நாள் ஆசை போலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனத்தை கலாய்க்கிறாரு. உடனே மயில்வாகனம் சொல்றாங்க, என்னப்பா பண்றது, சந்திரா அப்படிதானப்பா அவனை சொல்லுவா, அதனாலதான் அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு நானும் அதே மாதிரி பேசினேன், எப்படிப்பா என்னோட
ஆக்டிங் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி கலக்கிட்டீங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே மயில் வாகனம் வந்து அவர் பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு நம்ம கார்த்தி கிட்ட. சரிப்பா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி அட்டைக்குடோன்ல இருக்கானா, அந்த முருகனுக்கு எதுவும் ஆகல, இப்ப போனா கூட கையங்களுமா பிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம மயில் வாகனம். முருகனை பத்தி சொல்றாங்க, பாவம் அவன் செய்யக்கூடாத தப்பெல்லாம் இந்த வயசுல செஞ்சுட்டான், அது மட்டும் இல்லாம இப்ப தப்பெல்லாம் உன்ன வந்து இப்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனுக்கு எதுவுமே ஆகாம நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்க, சிவனாண்டி கிட்ட இருந்து முருகனை பத்திரமா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. அது மட்டும் இல்லாம இந்த மருது பத்தின விஷயத்த தெரிஞ்சவன் அந்த முருகன் தான், அவன் மட்டும் இல்லன்னா உங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கார்த்தியை எப்படியாவது காப்பாத்திருங்க, ஏற்கனவே ஒரு ப்ரூஃபை விட்டுட்டோம், இன்னொரு ப்ரூஃபையும் விட்டுறக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது கார்த்தி, நீங்க ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த இடத்துல செயல்படுங்க. மயில் வாங்கணுமா, ஆமாப்பா இப்ப அவன் மட்டும் தானே இருக்கா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம கார்த்தி வந்து மாசா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்ப வந்து முத்துவேல் கேக்குறாங்க, சரிப்பா இப்ப இவனை என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது சிவனாண்டி சொல்றாங்க, சந்திரா இப்போதைக்கு அவனை எது பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கா, வெயிட் பண்ண சொல்லியிருக்கா, அரை மணி நேரம் எதுக்குப்பா காத்திருக்க சொல்றா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கும்போது, இல்ல கார்த்தி இன்னும் அங்கதான் இருக்கானா, அவனை எதையாவது சொல்லி வெளியே அனுப்பி வைக்கிறேன், அப்போதான் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொன்னா அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, ஆமாப்பா அவ சொல்றது கரெக்ட் தான், அவன் வெளியே வந்தா தானே நம்ம மாட்ட முடியாம தப்பிச்சுக்கணும், இல்லன்ட்டு நம்ம மேலே திருப்பி விட்டுருவானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம முத்துவேலு. கார்த்தி பிளான் போட்டு கொடுத்தனால நம்ம மயில் வாகனம் சந்திரா மாதிரி பேசி எல்லா விஷயத்தையும் நம்ப வச்சுட்டாரு சிவனாண்டியும் எல்லாத்தையும் உண்மைன்னு நினைச்சிட்டு முத்துவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சூதானமா போயிட்டு அவரை காப்பாத்துறாரா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த இடத்துல. உடனே முத்துவேல் சொல்றாங்க, இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாவே இருக்குப்பா, நீ எதுக்கோ இன்னொரு தடவை சந்திராக்கு கால் பண்ணி கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அச்சுச்சோ முத்துவேலு சும்மா இல்லாம எதுக்கு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா நம்ம சந்திராவோட போனு இன்னும் மயில் வாகனத்துக்கிட்ட தான்ப்பா இருக்கு. உடனே சிவனாண்டி வந்து கால் பண்றாரு. உடனே மயில் நினைக்கிறது, என்னது இது, இவன் இத்தனை தடவை கால் பண்ணி டார்ச்சர் பண்றானே, இப்ப என்ன பண்றது, கிட்ட போனை எடுத்து பேசாம இருந்தாலும் பிரச்சனை தான், என்னது இது சந்திரா போன் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடக்க ஏதாவது பண்ணிடுவான், அது மட்டும் இல்லாம இந்த சந்திராக்கு இன்னும் போன் காணா போனதே தெரியல, போன் யாரு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பா அவன் என் மேலதான் சந்தேகப்பட்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் சந்திரா கிட்ட இருந்து இந்த போனையும் காப்பாத்தணும், அது மட்டும் இல்லாம சிவனாண்டி கிட்டே பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காருப்பா. சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் ரோகிணி கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, பாரு சித்திய ரொம்ப பிஸியாவே நீ வச்சிருக்கணும், அவங்க போன் எங்கன்னு தேடவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி சொல்றாங்க, பிஸியா தானே இருக்கணும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ரோகிணி இருக்கிற வேலை எல்லாத்தையும் அவங்க தலையில போடுங்க, அப்பதான் ரொம்ப பிஸியா வச்சிருக்க முடியும் அவங்கள. உடனே நம்ம ரோகிணி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட தான் போறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு இடக்க முடுக்கா நம்ம சந்திராவை பத்தி பேசிட்டு இருக்காங்கப்பா. உடனே அங்க வந்து பாக்குறாங்க, என்னது இவ என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கா, ஆமா நீங்க தான் ஏதோ பண்ணீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி. பயத்துல என்ன பேசுறது எது பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டு இருக்கீங்களா என்ன, நீங்களும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அக்கா கிட்ட என்ன வத்தி வைக்கிறான்னு தெரியலையே என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா முழிச்சிட்டு இருக்காங்கப்பா. சந்திரா வந்து முழிச்சிட்டு இருக்காங்க, இவன் நம்மளை பத்தி கை காமிச்சு என்ன சொல்லிட்டு இருக்கா, அப்படி என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே, பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. உடனே வந்து ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க உங்க அக்கா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா இங்கேயும் அங்கேயும் போய் வேலை செய்யுங்க, சும்மா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, அப்போ உங்க அக்கா திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி. சரின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு டக்குன்னு இப்படி அப்படியும் வேலை பாக்குற மாதிரி சீனா போட்டுட்டு இருக்காங்கப்பா. அப்பதானே நம்ம அக்கா வந்து நம்புவாங்க. ரோகிணி சூப்பரா பிளான் பண்ணிட்டு உங்க சந்திரா சித்தியே வேலை வாங்கிட்டீங்களே. ரோகிணி சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பிளானும் சக்சஸ் ஆயிடுச்சு, இப்ப நீங்க வந்து தைரியமா எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த முருகனை காப்பாத்துறதுக்காக அங்க கார்ல போயிட்டு இருக்காருல, அது வரைக்கும் நம்ம இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்கப்பா. நம்ம கார்த்தியும் மாசா போய் குடோன்ல இறங்குறாரு. அப்ப வந்து முத்துவேல் யோசிக்கிறாரு, என்னது இது திடீர்னு கார் சவுண்டு கேக்குதே, ஒருவேளை கார்த்தி வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பேசிட்டு இருக்காரு. உடனே அப்படிலாம் வாய்ப்பு இல்ல சித்தப்பா, அவனால இந்த இடத்த கண்டே பிடிக்க முடியாது, அப்படி ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம கார்த்தி மாசா ஷட்டர் ஓபன் பண்ணிட்டு நிக்கிறாருப்பா. உடனே முத்துவேலுக்கும் சிவனாண்டிக்கும் கை கால ஓடவே இல்லைன்னே சொல்லலாம். அதையே இதோட நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து மாசா என்ட்ரி தராரு. உடனே சிவனாண்டி நம்ம கார்த்தி அடிக்கிறதுக்காக ஓடி வராரு. உடனே அந்த இடத்துல சண்டை சீன்லாம் நடந்துட்டு இருக்கப்பா. நம்ம முருகன் வந்து கார்த்தியை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துல முருகன் வந்து யோசிக்கவே செஞ்சுட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, கேள்விக்குறியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் யோசிச்சுட்டு இருக்க நம்ம கார்த்தி மாசா இறங்கி நம்ம முருகனை காப்பாத்துறாருப்பா. முருகன் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு, எனக்காக இவ்வளவு தூரம் வந்து இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க, இவருக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாருப்பா நம்ம முருகன். ஆனாச்சா அவருக்கு போய் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணணும்னு நினைச்சிட்டோமே, இதெல்லாம் நல்லதே கிடையாது, நம்ம கெட்டவங்களோட பழகுனா கெட்டவங்களாக தான் ஆகும், வாழ்க்கை இப்படி தலைகீழ புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில இருக்காங்கப்பா நம்ம முருகன். எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, ஆனா அதை ரியலைஸ் பண்ணிட்டு நல்லவங்களா மாறுறாங்கல்ல, அப்பவே நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் முருகன், கவலைப்படாதீங்க, கார்த்தி பார்த்து பாரு இதுக்கப்புறம்
உடனே சிவனாண்டி வந்து இந்த கார்த்திகிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா, இங்க எது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சித்தப்பா இப்படி ஆயிடுச்சு, எல்லாமே தலைகீழா ஆயிடுச்சு, இவனுக்கு எப்படி நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, சரி இனி நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம உயிரை காப்பாத்திட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறதுக்கு தான்ப்பா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து சிவனாண்டி யோசிக்கிறாங்க, சே சந்திரா வேற இப்படி சொன்னா, அவளுக்கே கால் பண்ணி நம்ம நடந்ததெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளே ஒரு முடிவு பண்ணி அவன் கதையை இந்த நேரத்துக்கு முடிச்சிருந்தா இதெல்லாம் தேவையா, அவ சொல்றான்னு வெயிட் பண்ணோம்ல, அவனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 கேள்வி கேட்கலாம் தான் கால் பண்றாரு சிவனாண்டி சந்திராக்கு. சந்திராக்கு கால் பண்ண உடனே என்னங்க எல்லா காரியமும் கரெக்டா முடிஞ்சுச்சா அப்படின்னு சொன்ன உடனே சிவனாண்டி சொல்றாங்க, எல்லா காரியத்தையும் கெடுத்ததே நீ தானே, நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம சிவனாண்டி கிட்ட பேசுறது உண்மையான சந்திராவா இல்ல மயில் வாகனமா? கார்த்தி இங்க வந்துட்டான், இங்க வந்து அவனை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க சொல்றீங்க, கார்த்தி இங்க வந்துட்டானா எப்படி, நான் இப்ப உங்களுக்கு போன் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே சிவனாண்டி கேக்குறாங்க, என்ன போன் பண்ணலையா, உன் வாய்ஸ்ல இருந்தா எனக்கு போன் வந்துச்சு, நீ தானே சொன்ன, இப்ப நான் இல்லன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கேன் என்கிட்டயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சிவனாண்டிக்கு கோவம் வந்துருச்சு, நீங்க நான் தான் சொல்றேன்ல, நான் பேசவே இல்லைன்னு சொல்றேன்ல, என்னோட போன் கொஞ்சம் நேரமா காணா, இப்பதாங்க என்னோட போனையே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே மயில் வாகனம் தான் இந்த லொகேஷன் எல்லாத்தையும் நம்மளுக்கு அனுப்பி வச்சிருக்காருப்பா. உடனே சந்திரா வந்துச்சே, உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்த பாத்தீங்களா, இப்படி போய் மாட்டிக்கிட்டீங்களே அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்கப்பா. உடனே நம்ம முருகனும் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாருப்பா. கார்த்தி ப்ரூஃப் கிடைச்சிருச்சு, இனி என்ன வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.